சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவரும் தமிழக முதல்வருமான ஸ்டாலின் அவர்கள் மிக முக்கியமான அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளார். உடனடியாக கட்சியிலிருந்து வெளியே போங்க. திமுகவிற்கு எதிராக செயல்படக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் கட்சியில் இருக்க தேவையில்லை. அது தொண்டராக இருந்தாலும் சரி, அமைச்சராக இருந்தாலும் சரி, கூட்டணி கட்சியாக இருந்தாலும் சரி என்பதற்கேற்ப ஸ்டாலின் அவர்கள் கடும் கோபத்தில் பேசியுள்ளார். அதற்கு காரணம், கடந்த 3 நாட்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சுற்றுப்பயணம் தமிழகம் முழுவதும் ஏற்பாடுகளை செய்திருந்தார். முதற்கட்டமாக கோவையிலிருந்து 21ஆம் தேதி வரை முதற்கட்ட பிரச்சாரமும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சிக்கு எதிராக ஒரே வார்த்தையில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூறிவிட்டார். திமுகவின் ஆட்சி சிம்பிள் வேஸ்ட். இனி திமுகவின் ஆட்சிக்கு ஒருபோதும் மக்கள் ஓட்டுக்களை செலுத்த மாட்டார்கள். திமுகவின் குடும்பத்தில், குறிப்பாக கோபாலபுரத்தின் வாரிசில் ஸ்டாலின் தான் கடைசி முதல்வர் என்பதையும் நேரடியாக தெரிவித்திருப்பதும் இதற்கு காரணம் திமுகவின் நிர்வாகிகள்தான். அவர்கள் செய்த தவறுகள், காவல்துறைகளை மிரட்டுவது, மக்களை மிரட்டுவது என்று தொடர்ச்சியாக திமுகவின் நிர்வாகிகளும் அமைச்சர்களும் கூட்டணி கட்சியில் சில முக்கியமான நிர்வாகிகளும் மக்களுக்கு அதிக அளவு தொந்தரவுகளை கொடுப்பதன் காரணமாகத்தான் பல அசம்பாவிதங்கள் தமிழ்நாட்டில் அதிக அளவில் மிக மோசமான முறையில் திமுகவிற்கு எதிராக விமர்சனம் செய்யும் அளவிற்கு மாறிவிட்டது. சமீபத்தில் கூட திமுகவின் முன்னாள் அமைச்சர் பொன்முடி அவர்கள் குறிப்பிட்ட சமூகத்திற்கு எதிராக பேசியதும், திமுகவின் அமைச்சர் துரைமுருகனும் திமுகவின் பொதுச்செயலாளருமான துரைமுருகனும் மாற்றுத்திறனாளிகள் பற்றி தவறாக பேசியதையும் மக்கள் கடுமையான கோபத்தில் திமுகவிற்கு எதிராக மிக மோசமான அளவில் இணையதளங்கள் முழுவதும் வைரலாக பதிவுகளையும் செய்தனர். தற்பொழுது உதயநிதி அவர்கள் பிரச்சாரத்திற்கு சென்றாலும் எதிர்ப்புகள்தான். இதற்கு காரணம், திமுகவின் நிர்வாகிகள் மக்களுக்கு இனியும் எந்த ஒரு தவறையும் செய்துவிடக்கூடாது. 4 ஆண்டுகால ஆட்சியின் பொழுது அமைதியாக இருந்துவிட்டு 9 மாதம் இருக்கக்கூடிய திமுகவின் மீதம் இருக்கக்கூடிய ஆட்சியில் நல்லவர்கள் போல் வேடமிட்டால் மக்கள் நம்பிவிடுவார்களா என்ற ஒரு கேள்வியை தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இங்கு முன்வைத்து பேசியுள்ளார். நீங்கள் யாரை வேண்டுமானாலும் திமுகவிலிருந்து நீக்குங்கள், உங்களை தமிழ்நாட்டிலிருந்து மக்கள் ஒரேடியாக நீக்குவார்கள் என்பதையும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூறியது சரியா தவறா என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். திமுகவின் கூட்டணியான விசிக 100% தேர்தல் வாக்குறுதிகளை எந்த ஒரு கட்சியாலும் நிறைவேற்ற முடியாது என்பதை கூறியுள்ளார். திமுகவிற்கு விசுவாசமாக இருக்கலாம், ஆனால் கிட்டத்தட்ட இப்படி விசுவாசமாக இருப்பதற்கு திமுகவிலேயே இணைந்து விடலாம் என்றும் பலரும்